இன்றைக்கி பனானா ராகி கேக் தாங்க செய்கிறேனே. இதை நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே ரிசல்ட்டு சூப்பராக வந்திருந்தது. அதுக்கு ஒரே ஒரு செவ்வாழை எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு மத்தால மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு போல் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். 2 முட்டை. இது கூடவே நம்ம நெய் கரண்டி இருக்கும் இல்லைங்களா, அதில் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அந்த கரண்டி, அதில் 3 கரண்டி போல் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் எடுத்துக்கிட்டேனே. அதில் ஒரு 3 கரண்டி போல் எண்ணெய் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். அது நுரைச்சிட்டு மேலே வர மாதிரி நல்லா அந்த சக்கரை எல்லாமே கரையிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துகிட்டு 3/4 கப்பு போல், அதாவது தலை வழிக்கே ராகி மாவு எடுத்துருக்கேன். அந்த மெஷரிங் கப்லேயே எந்த கப்பில் நம்ம ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே 1/2 கப்பு போல் இல்லைனா 3/4 கப்பு போல் சக்கரை எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர், இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வேணான்னு ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் போல் சால்ட்டு, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா கெட்டி முட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா இதை மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 சொட்டு போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இது முட்டை வாசனை வராமல் இருக்கிறதுக்காக தான். சப்போஸ் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட இடித்து சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேக் ட்ரே இருக்குது பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி சின்ன ட்ரே தான் எடுத்துருக்கேனே, அதை நல்லா பட்டர் இல்லைனா ஆயில் தடவி விட்டுட்டு இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டு டபரா செட்டுக்குள்ளே வச்சுருங்க. இந்த டபரா செட் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அது கூட போட்டு நல்லா ஒரு 40-45 நிமிஷம் போட்டு மூடி விட்டுட்டுனா நல்லா கேக்கு நல்லா வெந்து வந்துடும். நல்லா ஸ்பான்ச்சியாக இருந்தது. இதை பார்க்கும்போது எங்களுக்கே ஷாக் ஆகிடுச்சு. இதை நான் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன்னா இவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லாவே ரிசல்ட் கிடச்சிது. இந்த பட்டர் ஷீட்டே நல்லா அது கூட தேஞ்சு போய் தான் வந்தது. டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. இதை கேக் கட் பண்ணுறதுக்கு நான் கட் பண்ணுறேன், நீ கட் பண்ணுறேன்ட்டு போட்டுட்டு கட் பண்ணியிருந்தோம். நல்லா லேயெல்லாம் அழகாக ஸ்பான்ச்சியாக வந்திருந்தது. அந்த முட்டை ஸ்மெல் எதுவுமே வரல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது பனானா கேக்கா இல்லை சாக்லேட் கேக்கான்னு எங்களுக்கே டவுட் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ஃபஸ்ட் டைம் செஞ்ச எனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நாளைக்கு பார்க்கலான்ட்டு. பை பாய்.